ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் 2024ஓட 12/12/2024ஓட பரணி தீபம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏற்றிருக்கோம். தீப கார்த்திகைக்கு மொதல் நாள் நம்ம வீட்டில் முன்னோர்களை நினச்சும் யமபயம் நீக்க வேண்டிக்கிட்டும் பெரியோர்களோட ஆசீர்வாதம், கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பரணி தீபம் நம்ம ஏற்றுறோம். 5 விளக்கு, நெய் விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுள் விநாயகரை, மஞ்சள் விநாயகரை நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்கள்ட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 5 நெய் விளக்கு ஏற்றி நம்ம நைவேத்தியமாக நம்மளால் முடிஞ்சது சிம்பிளாக என்ன முடியுமோ அதை செய்யலாம். நான் பாலும் 2 வாழைப்பழமும் மட்டும்தான் வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வேறு ஏதாவது நைவேத்தியம், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு கூட சாமி கும்பிடலாம். பரணி தீபத்துக்கு ரொம்ப எதுவும் சிரமப்படாமல் 5 புது அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கோங்க. நம்ம சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்கும். நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. பரணி தீபம் ஏற்றியாச்சு. நாளைக்கு நாம் தீப கார்த்திகை, பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம். திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றின அப்புறம் நம்ம வீட்டில் விளக்கேற்றி எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி நல்லா பிரகாசமாக இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.